கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 4:4 சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கோபம் என்று சொல்லக்கூடிய காரியம் மனித இயல்புதான். நமக்கு யாரோ தீங்கு செய்கிறார்கள், நமக்கு வஞ்சனையான காரியத்தை செய்கிறார்கள், நமக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்கிறார்களே என்று சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது, கேட்கும்போது, உணரும்போது நமக்கு உள்ளாய் கோபம் வருகிறது இயல்புதான். ஆனால் அந்த கோபத்தின் மத்தியில நாம் எந்தவித செயல்களையும் செய்து விடாதபடி, கோபம் நமக்குள்ளாய் பெருக பெருக பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ளாய் உண்டாகிவிடும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பழி வாங்குதலும் பதில் செய்கிறதும் என்னுடையது என்று சொல்லி தேவன் அதற்குரிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்ப நமக்கு கோபம் வரும்போது நாம் அந்த காரியங்களை குறித்து தேவ சமூகத்திலே சொல்லி, ஆண்டவரே, நான் இப்படி சத்துருக்களாலே நான் வஞ்சிக்கப்படுகிறேன், இப்படி நான் சத்துருக்களாலே உபத்திரப்படுத்தப்படுகிறேன், இப்படி சத்துருக்களாலே நான் நெருக்கப்படுத்தப்படுகிறேன், அது எனக்குள்ளாய் மிகுந்த கோபத்தை உண்டாக்குகிறது ஆண்டவரே, நீர் அதை பார்த்து கொள்ளும், நீர் அதில் பதில் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது நாம் நீதி சரி கட்டுகிறதை விட தேவன் சரிவர நீதி சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இனியும் இந்த கோபத்தை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களை விட்டு அதை தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் உணர்த்தின உங்களுடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் செய்யக்கூடிய தீய காரியங்களை பார்க்கும்போது மிகுந்த கோபம் எங்களுக்குள்ளாய் உண்டாகிறது. நாங்கள் பதில் செய்யும்படியாய் அதில் இறங்கி விடுகிறோம். அது எங்கள் வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வந்து விடுகிறதப்பா. நாங்கள் இனியும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே சொல்லி, ஆண்டவரே, நீர் இதை பார்த்து கொள்ளும், நீர் இதிலே பதில் செய்யும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.